தந்தையோ என் சிற்றனை கௌரி பூஜை செய்வதற்காக மலர் மாலையை கொண்டு வர சொல்லி மலர் மாலை கொண்டு செல்ல இருக்கிறேன். நானும் இப்பொழுது நந்தவனத்தில் இருக்கிறேன். இன்றென்று பார்த்து ஒரு மலர்கள் கூட நந்தவனத்தில் காணவில்லையே. ஐயோ, நான் மலர் எடுத்து செல்லவில்லை என்றால் நான் மலர் எடுத்து செல்லவில்லை என்றால் என் சிற்றனை என் கௌரி பூஜைக்கு பங்கம் ஏற்படும் அல்லவா? ஆஹா, சற்று நேரம் திரும்பி பார்ப்போம். ஏதாவது பூக்காரன் வருகிறது. மல்லி இருக்குது, முள்ளு இருக்குது, கனகாமரம் இருக்குது. பூமா பூ பூ 1 முழம் 40 ரூபாய். பூக்கார பூ இருக்கா உங்க கையில? பூ இருக்குமா? என்ன வேணும்? ஆனா என்கிட்ட இப்ப மல்லி தான் இருக்குதுமா. இந்த பூ என்னங்க விலை? 1 முழம் 40 ரூபாய். 1 முழமா? ஆமா. உங்ககிட்ட எத்தனை முழம் இருக்கு? என்கிட்ட ஒரு 2 முழம் பூ இருக்குதுமா. 2 முழம் தான் இருக்கா? 1.5 முழம் இருக்குதுமா. 1.25 முழம் இருக்குது. 1.25 முழம் தான் இருக்கா? எனக்கு ஒரு கூட மலர் தேவைப்படுகிறதுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு எவ்வளவு பூ வேண்டும்? ஒரு கூட மலர் தேவைப்படுகிறது. நான் இன்று வியாபாரத்துக்கு எடுத்து வந்து கொஞ்சம் பூ தான் எல்லா பூ வித்துட்டேன். ஆனா என் வீட்டுல தோட்டத்துல பூ இருக்குதுமா. அப்படியா? வேண்டுமென்றால் வாங்க, எனக்கு தோட்டத்துல எல்லா பூ தரேன். அப்படியா? ஆமா, நீங்க யாரு என்னன்னு தெரியாது. நானும் நந்தவனத்துல பூ பறிப்பதற்காக வந்தேன். நீங்க என்ன உங்க வீட்டுக்கு அழைத்து வர சொல்றீங்க. நான் எப்படி உங்களை நம்பி வர முடியும்? நான் யார் என்று கேட்கின்றீங்களா? தாயி வேண்டாம் தாயி, உங்களுக்கு பூ தானே வேண்டும். ஆமா, அதை மட்டும் நான் தரேன். அப்படியாகட்டும். உங்களை நம்பி உங்க கூட வந்தா பூ கண்டிப்பா கிடைக்கும். எல்லாமே கொடுப்போம் தாயி. வாங்க தாயி. நீங்க உங்களை நான் பூ வாங்கறதுக்காக தான் உங்க பின்னாடியே வந்தேன். இருந்தாலும் ஒரு கன்னி பெண்ணு தன்னந்தனிமையில ஒரு ஆடவனோட வரும்பொழுது உங்களுக்கு புரிய தேவையா? என்னுடைய மனசுல நீங்க எப்பொழுதே இடம் பிடிச்சிட்டீங்க. மனசுலையா? ஆமாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி. அம்மா, பார்த்துடன் வருவதுதான் காதல் என்று உரைப்பார்கள். ஆமாங்க. ஆனால் உங்களை பார்த்தேன், உங்கள் மீது எனக்கு காதல் வரவில்லை. அப்படியா? என்ன காதல் இருக்குதா? ஆமா. எப்படி தெரியுமா? கருவாப்பையா 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 கருவாச்சி கவச்சு புட்டு மனசாச்சே தொலைச்சு கருவாப்பையா கருவாப்பையா கருவாச்சி கவந்து புட்டா மனசாச்சே தொலைச்சு புட்டா. என் மகளை அழைத்து விட்டேன், இன்னும் காணவில்லையே. யார் இது? யார் இது? ஆமா, யாரு நீங்க? யாருமா? அப்பா, அவர் யார் தெரியுமா? யாரு? அவரு தாங்க எனக்கு மாலையிட்ட மன்னவர்ப்பா. இருவரும் திருமணம் செய்துக்கிட்டோம். அதோ தெரியுது பாருங்க, மாகாளி அம்மன் கோவில். அங்கே நாங்க இருவரும் சென்று திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்டீங்களா? ஆமா. மாமா மாமா ஓ பொண்ணு சாட்சி எடுத்து அடிக்கும் எனக்கு உரிமை உண்டு. அப்பா, அவரை கை வாங்காதீங்கப்பா. அங்க வலிக்குது. அப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க அடிப்பா. அப்பா, வீட்டுக்கு வந்த மரும புள்ளைய தோளுக்கு மேல வளர்ந்துருக்கான். உனக்கு பையன் மாதிரி கை வாங்காதீங்கப்பா. உன்னை எதுக்கு அமுச்சு வச்சா? இங்க நாடி நாடி காதல் காதல். மாமா, அங்க அடிச்சா இங்க வலிக்குது. அங்க அடிச்சா இங்க அடிச்சாலும் இங்கதான் வலிக்கும். எங்க அடிச்சா? மாமா
வேண்டாம். அப்பா, நினைவு தெரிந்த நாள் முதல் எனக்கு ஈ எறும்பு கூட கடிக்காமல் வளர்த்தீர்கள். இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறீர்களே. அப்பா, இது நியாயமா? எப்படி பால் ஊத்தி சீராட்டி மாமா, எப்படி நான் நேத்து- மாமா, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு வளர்த்தா இருமா. இருமாமா, நான் நாயாக இருந்து கொள்கிறேன். மாமா, எந்த விதத்தில் உங்க பொண்ணுக்கு நான் ஏற்றணும் இல்ல சொல்லுங்க. எந்த விதத்துல அழகுல குறையா, இல்ல அந்தஸ்துல குறையா, இல்ல ஆடையில குறையா, இல்ல திறமையில குறையா? மாமா மாமா யாரு உன்னோட மாமா சொல்லுங்க மாமா. கொஞ்சம் மாமா, அப்பா, காத்தடிச்சா நோகு முன்னே என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பசாமி கண்ட குத்து முன்னே சோறுட்டி வளர்த்தீங்க. கையாளாகாத பிள்ளைய பெற்று கண்ணீரை விட்டீங்க. அப்பா வேண்டாம்ப்பா, என்னை அடிக்காதீங்கப்பா. காத்தடிச்சா தாயமே பத்தி ஒழுங்கா இவனை விட்டுட்டு அப்பா வரேன்ப்பா. ஐயோ, அப்பா. வலிக்குதா? இருங்க, உங்க பொண்ணு தர மாட்டீங்களா? நான் போறேங்க. அப்பா, நான் செத்துருவேன்ப்பா. நான் செத்துருவேன்ப்பா. அங்க வைக்காத. கிட்ட இருக்குது பாருங்க. வா. ஏய், கிட்ட இருக்குது பாருங்க. நான் கிளம்புறேன். அப்பா. செல்வி, விட்டு ஓடுறா அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்பா. இந்த மேடையிலே செத்துருவேன். சாவு அவர் இல்லைன்னா நான் சாவு சாவு ஏய், கடைசியாக கேட்கின்ற அவனை விட்டு வர முடியும் ஒரு 4 அடி அடிங்களா அவரை. ஏய், சம்மதிக்கிட்டேன். ஏய், சரி, அப்படி என்ன முடியுமா? டக்கு டக்குன்னு அடிப்பா. சத்தியமா சொல்றேன், நல்லா கேட்டீங்க. இந்த நிலவை விட்டு வானம் பிரிந்தாலும் சரி, இந்த பூமியை விட்டு நீர் பிரிந்தாலும் சரி, நிச்சயமாக உன் மகள் செல்வியை விட்டு இந்த செல்வம் ஒருபொழுதும் பிரிய மாட்டோம்.